ஓகே. இதில வந்துட்டு நம்ம ஹாஃப் லோட் ஸ்டிச் வந்து எப்படி போடலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து ஸ்ட்ரெய்ட் லைன்ல போடாம ஒரு எஸ் ஷேப் வந்து ட்ரா பண்ணி போட்டிருக்கேன். அப்பதான் நீங்க இத யூ டைப் நீங்க நெக் வந்து ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு இந்த இந்த ஸ்டிச் போடுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட்டே நீங்க இத பிராக்டிஸ் பண்ணிடுங்க. அதனால நான் 2 யூ வர மாரி எஸ்ஸா சொல்லி போட்டிருக்கேன். அ இதில இதில நீங்க ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும். இதுக்கு வந்து எந்த டிசைனும் நீங்க போட தேவையில்ல. இப்போ வந்துட்டு செயின் ஸ்டிச் அந்த ஷேப் வந்து பிகினரா இருக்கும்போது ஒரு செயின் ஸ்டிச் போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த ஷேப் கரெக்ட்டா வரும். இல்ல லைன் வச்சு மட்டும் ட்ரா பண்ணி போடுறதா இருந்தாலும் ஓகே தான். ஃபர்ஸ்ட்டு போடும்போது வந்துட்டு, நீங்க செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கு மேல வந்து போடுங்க. நான் எஸ் ஷேப் ஃபுல்லா செயின் ஸ்டிச் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு, எண்ட் நாட் போட்டுட்டு, இப்போ ஒரு எண்டுல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட்டு எஸ்ஸோட அந்த உள் பக்கமா இருந்து நான் த்ரெட்ட வெளிய எடுத்து, அங்கருந்து வெளிப்பக்கமா ஒரு ஸ்டிச் பண்ணிட்டு, அப்படியே கீழ இழுக்கிறேன். பட்டன் ஹோல் ஸ்டிச் போடுவோம் இல்லையா? அந்த அதே தான் இது. இது வந்து அந்த செயின் ஸ்டிச்சு சுத்தியும் நம்ம போட்டுட்டே வருவோம். அவ்வளோதான். பாருங்க, கீழ உள் பக்கமா எடுத்து, வெளிப்பக்கமா நம்ம வந்து நான் போட்டுட்டு திரும்பவும் த்ரெட்ட வந்து கீழ இழுத்தீங்க அப்படின்னா, உள்ள வந்துட்டு உள் பக்கமா வந்து உங்களுக்கு லாக் விழுந்துரும். அதே மாதிரி தான் இந்த ஸ்டிச் ஃபுல்லாவுமே நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். இழுத்துட்டு உள் பக்கமா இருந்து வெளிப்பக்கம் போயிட்டு, அங்க இருந்து நீடில குத்தி எடுத்து த்ரெட் எடுத்து கீழ இழுத்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு நாட் மாரி ஃபார்ம் ஆகும். அது வந்து உள் பக்கமா தான் அந்த நாட் மாரி ஃபார்ம் ஆகணும். வெளிப்பக்கம் வர மாரி பண்ணாதீங்க. அத மட்டும் பார்த்துக்கோங்க. ஒரே பக்கம் அந்த நாட் வந்து வர மாரி வரணும். பட்டன் ஹோல் ஸ்டிச் போடுவோம் இல்லையா? கீழ மட்டும் நாட் வர மாதிரி அது மாரி இருக்கணும். இது வந்து நீங்க பார்டர் ஸ்டிச்ல வந்து யூஸ் பண்ணும்போது, ப்ளவுஸ் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட்டு 3 லைன் ஜரி குடுப்பீங்க இல்லையா? அதுக்கு பக்கத்துல நம்ம ப்ளவுஸோட கான்ட்ராஸ்ட் கலர், சாரி கலர் வந்து நம்ம ஒரு பார்டர் லைன் குடுக்கும்போது, இந்த ஸ்டிச் எல்லாம் யூஸ் பண்ணி குடுத்தோம் அப்படின்னா, பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டும் அதுவும் பார்க்கவும் ரொம்பவும் நல்லா இருக்கிற ஸ்டிச்சு. ஸோ இத ஸ்கிப் பண்ணாம நீங்க கரெக்ட்டா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதே மெத்தட் தான் இந்த ஃபுல்லா நான் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ண போறேன். ஏன்னா, இது ஏன் இந்த மாரி வளைஞ்சி போட்டு காட்டுறேன் அப்டின்னா, உங்களுக்கு அந்த யூ டைப் நெக்ல வந்து நீங்க போடும்போதே உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகணும். ஒரு ஸ்ட்ரெய்ட் லைன்ல போடும்போது உங்களுக்கு எல்லாமே ஈஸியா தான் இருக்கும். பட் அதே நீங்க ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது வந்துட்டு உங்களுக்கு கன்ஃப்யூஸ்டா இருக்கும். ஸோ, அதனால தான் போடும்போதே ஏதாவது ஒரு ஷேப்ல போட்டு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்டின்னா, ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். உங்களுக்கு புரியல அப்டின்னா, வீடியோ வந்துட்டு ஸ்லோ பண்ணிட்டு கூட பார்த்துட்டு போடுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்டின்னா கேளுங்க. இந்த ஸ்டிச் ஃபுல்லா நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அதோட பார்டர்ல வந்து செயின் ஸ்டிச் குடுக்கலாம். இல்ல சுகர் பீட் ஒரு லைன் குடுக்கலாம். குடுத்தீங்க அப்டின்னா, நெக்ல வந்துட்டு இது வந்து ஒரு ஃபில்லிங்கா பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். டிசைன்ஸுமே இந்த ஸ்டிச் வச்சு நீங்க போடலாம். ஏதோ ஒரு லோட்டஸ், பீகாக் அந்த மாரிலாம் போடும்போது இந்த ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணலாம். ஆரி ஒர்க்க பொறுத்தவரைக்கும் இந்த ஸ்டிச்சு இதில மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்டின்னு எதுவுமே கிடையாது. எல்லா டிசைன்லயுமே, எல்லா இடத்துலயுமே அந்த ஸ்டிச் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம்.